கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் மறுசீரமைப்பு பண்ணால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பற்றி பேசியிருந்தேன். அது வந்து சில பேருக்கு குழப்பத்தை உருவாக்கிச்சு. சில பேர் கேட்டிருந்தாங்க, 540க்கு கீழே 43 தொகுதி இப்போ இருக்குது, அது எப்படி குறையும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது குறையாது, மொத்தமாக பார்த்தா குறையாது. அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி 550 சீட் வரைக்கும் லோக்சபா உறுப்பினர்கள் அதிகப்படுத்தலாம். அதாவது ஒரு தடவையும் மக்கள் தொகை எடுக்கும்போது 10 ஆண்டுக்கு ஒரு தடவை மக்கள் தொகை எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தொகுதிகளை சீரமைக்கலாம். ஒரு தொகுதிக்கு எத்தனை லட்சம் பேர் இருக்குன்ற மாதிரி முடிவு பண்ணலாம். அது மாதிரி தொகுதி அதிகமாகிக்கிட்டே வந்தாங்க. 1951 வந்து 494 தொகுதி இருந்தது. ஒரு தொகுதிக்கும் 7,30,000 பேர் இருந்தாங்க. அப்புறம் 1961 அது வந்து 522 மாறிச்சு. ஒரு தொகுதியும் 8,30,000 பேர் இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக எடுத்த சென்சஸ் அந்த சமயத்தில் 1971 அதில் ஒரு தொகுதிக்கு 10,00,000 பேர் இருந்தாங்கன்னு சொல்லலாம். 10,10,000 பேர் ஒரு தொகுதிக்கு. தொகுதி வந்து 543 வந்தது. அதுக்கு பிறகு தொகுதியை அதிகரிக்கிறதுன்னு நிறுத்திட்டாங்க. காரணம் என்னென்னா, 25 வருஷத்துக்கு நிறுத்தி வைப்போம். அப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்தது. அப்போ வந்து பல மாநிலங்களில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இருந்ததுன்னா மக்கள் தொகை குறையும், அதனால் எம்பிங்க குறையும், அதனால் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சரியாக நிறைவேற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 25 வருஷத்துக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருந்தால் கூட தொகுதி மாற்றங்கள் சீரமைப்பு இருக்காது. அதாவது தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்காது, குறையாது எந்த மாநிலத்துக்கும். ஆனால் தொகுதி எல்லைகள் வந்து வரையறுக்கப்படும். அதனால தான் நிறைய தொகுதியில் வந்து வேறு மாதிரி பகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி 2001 அந்த சமயத்தில் திரும்ப அமைப்பு வரணும். அப்புறம் வந்து விமன்ஸ் ரிசர்வேஷன், அந்த பெண்களுக்கான ஒதுக்கீடு இன்னும் சில பிரச்சனை வந்ததால் இன்னும் 25 வருஷத்துக்கு தொகுதியில் எந்த மாற்றங்களும் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தள்ளி போட்டோம்னா அந்த அடுத்த வருஷம், அந்த 25 வருஷம் சென்று 2026 இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து இப்போ தேவைப்படுது. இதுதான் அதனுடைய பின்னணி. இதில் வந்து இப்போ தமிழ்நாடு எப்படி 39லேருந்து 31 என்னவோ குறையும், இல்லை 30 குறையும் சொல்கிறாங்கன்னா, அந்த தொகுதி வந்து நான் சொன்ன மாதிரி அதிகபட்சம் 550 தான் வரலாம். அப்படி தான் 550 தொகுதி தான் வைக்க முடியும், அதுக்கு மேலே அதிகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை வகையில் கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டுக்கு 9 தொகுதி குறையும். அதே மாதிரி இன்னும் மீதி கேரளாவுக்கும் தொகுதி குறையும். அது மாதிரி பார்க்கும்போது தென் மாநிலங்களுக்கு வந்து இப்போ வந்து 129 தொகுதி இருக்குது. நான் சொல்கிறது கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இது மாதிரி தொகுதிகள். இது வந்து சொல்கிற 129 தொகுதி. அது வந்து மொத்தம் 24% 543 தொகுதியில் பார்த்தாக்க. அப்படி பார்க்கும்போது தொகுதி அதிகமாக 550க்கு மேலே அதிகரிக்காத, அதுக்குள்ளே வரையறுக்கப்பட்ட தொகுதி குறையும். தமிழ்நாட்டு குறையும், கேரளாவுக்கு 1 குறையும், இப்படிலாம் வருது. ஸோ அடுத்தது இது வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இது வந்து ரொம்ப பிரச்சனையாக போகுது. எல்லாம் நானே நினச்சி பார்த்தேன், எப்படிடா சொல்கிறதுன்னு நிறைய குழப்பத்தை உருவாக்கும். சரி, அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தொகுதிக்கு 20 லட்சமாக வச்சுப்போம். இப்போ 10 தொகுதிக்கு 10 லட்சமாக இருக்குது, தொகுதிக்கு 20 லட்சமாக வச்சுப்போம் வாக்காளர்கள். அப்படி பார்த்தாக்க இப்போ இருக்கிற 543 தொகுதிகள் 753 தொகுதியாக மாறும். சரி, அப்படின்னா தென் மாநிலங்கள், நான் சொன்ன தென் மாநிலங்களுக்கு என்ன ஆகும்? 129 இருக்கிறது அதிகபட்சம் 144 மாறும். ஸோ 543ல் 129 தொகுதிகளை பெற்றிருந்த எம்பிகளை பெற்றிருந்த தென் மாநிலங்கள் ஒரு தொகுதிக்கு 20 லட்சம் வச்சு மக்களை வச்சு பிரித்தா 750 அந்த தொகுதிகள் உயரும். அதாவது இப்போ இருக்கிறத விட 210 தொகுதி அதிகமாகும். அதில் வந்து தென் மாநிலங்களுக்கு 144 தொகுதி தான் கிடைக்கும். அப்போ அதாவது 19% குறைஞ்சிடும். 24% வந்தால். தனியார் சீட்டை பார்த்தா 15 சீட்டு தான் அதிகமாகும். ஸோ 129லேருந்து 144 மாறும். அப்போ மீதி இருக்கிற 195 தொகுதி எங்கே போவோம்? மீதி மாநிலங்கள். அதில் கிட்டத்தட்ட எல்லாமே ஹிந்தி பேசுகிற மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இது மாதிரி மாநிலங்களுக்கு தான் போகும்.
அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாநிலங்களில் எவ்வளோ சீட் அதிகமாகணுன்னா, இப்போ பீகாரில் 80 இருக்குது 128 மாறும். ஸோ 48 தொகுதி அதிகமாக போகுது. உத்தரப்பிரதேசில் 80லேருந்து 128 போகுது, 48 தொகுதி அதிகம். பீகாரில் 40லேருந்து 70 மாறும், 30 தொகுதிகள் அதிகம். மத்திய பிரதேசில் 29லேருந்து 47 மாறும், 18 தொகுதி அதிகமாகும். மகாராஷ்டிராவில் 48லேருந்து 68 மாறும், 20 தொகுதி அதிகம். ராஜஸ்தானில் 25லேருந்து 44 மாறும், 19 எம்பி தொகுதிங்க அதிகம். எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் என்ன ஆகும், தென் மாநிலங்களுக்கு என்ன ஆகும்னா ஒன்றும் அதனால் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. தெலுங்கானாவுக்கு இப்போ அந்த மாற்றத்தில் 3 சீட் அதிகமாகும், 17லேருந்து 20 மாறும். ஆந்திராவில் 25லேருந்து 28 மாறும், 3 தொகுதி தான் அதிகமாகும். கேரளாவுக்கு இதுலேயும் பார்த்தா ஒரு தொகுதி குறையும். தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 41 மாறும், 2 தொகுதி தான் அதிகமாகும். கர்நாடகாவுக்கு 28லேருந்து 36 தொகுதியாக மாறும். ஸோ தெலுங்கானாவுக்கு 3 தொகுதி கூடுதலாக கிடைக்கும், ஆந்திராவுக்கு 3 தொகுதி கூடுதலாக கிடைக்கும், கேரளாவுக்கு 1 தொகுதி குறையும், தமிழ்நாட்டுக்கு 2 தொகுதி அதிகமாகும், கர்நாடகாவுக்கு 8 தொகுதி அதிகமாகும். இதெல்லாம் ஒரு தொகுதிக்கு 20 லட்சம்னு வச்சாக்க மொத்தம் 753 எம்பிக்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா. அப்படி பார்க்கும்போது சொன்ன உத்தரப்பிரதேசத்துக்கு 48 சீட் அதிகம், பீகாருக்கு 30 சீட் அதிகம், ராஜஸ்தானுக்கு 20 சீட் அதிகம், மகாராஷ்டிராவுக்கு 20 சீட் அதிகம், ராஜஸ்தானுக்கு 19 சீட் அதிகம், எம்பிக்கு 18 சீட் அதிகம். இப்படிலாம் பார்க்கும்போது இப்போவே நம்ம எவ்வளோ மாற்றங்கள் வருது. எப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தென்னிந்தியாவிலேருந்து யாரும் முதலமைச்சர் ஆக முடியல, அதாவது பிரதம மந்திரி ஆக முடியல. சரி, இதில் என்ன இம்பேக்ட் அப்படின்னா, நம்ம கட்டுற வரியில் 30% தான் நமக்கு நிதியாக, மத்திய நிதியாக வரும். நம்ம 100 ரூபா கொடுக்குறோன்னாக்கா நமக்கு 30 ரூபா தான் திரும்ப கிடைக்கும். ஆனால் இந்த மாநிலங்கள், இந்த ஹிந்தி பெல்ட் இருக்குல்ல, பீகார், யூபிலாம், அவன் 100 ரூபா கொடுக்குறான்னா 250 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் கிடைக்குது. 250%லேருந்து 350% வரைக்கும் அவனுக்கு மத்திய நிதி போகும். இது நினச்சி பார்க்கணும். இது வெறும் எம்பி தொகுதியில் மட்டும் கிடையாது, யார் பிரதமர் ஆகிறாங்கன்னு மட்டும் கிடையாது, அந்த பொருளாதார வளர்ச்சிக்கான நிதி எப்படி பங்களிக்கப்படுது. இப்போவே ரொம்ப பொதுவாக வெளிப்படையாக ஏமாத்துறானுங்க இந்த விஐடியில், அதாவது ஜிஎஸ்டி வரியில் சொல்கிறாங்க. இதெல்லாம் விஐடின்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் நம்ம ஊரில் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. இதிலே நமக்கு தேவையான வருமானம், அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி ஒதுக்கப்படலை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இதில் கட்சி அரசியலோ, சாதி அரசியலோ, இல்லை மொழி அரசியலோ முக்கியம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு வளம், தென் இந்தியாவினுடைய வளம், இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் எதிர்காலம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் பாருங்கள், எப்பயுமே நிதியமைச்சர் தமிழ்நாட்டில் வந்தவங்க தான் இருப்பாங்க. நல்ல அமைச்சர்லாம் தமிழ்நாட்டில் வரவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் நல்லா படித்தவங்களாம் வரா. ஆனால் பிரதம மந்திரியாக இருக்கும்போது, அந்த பதவி வரும்போது அதையெல்லாம் வேறு மாநிலத்துக்காரனாக இருக்கிறாங்க. இப்போவே நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், இல்லை ஜெய்சங்கர், இதெல்லாம் தமிழ்நாட்டு பூர்வீகமாக கொண்டவங்க. இப்போ அதுக்கு பிறகு வேறு மொழி பேசலாம், எல்லாம் இது பண்ணலாம். ஓகே, தென்னிந்தியாவிலேருந்து வர்றவங்கலாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நேர்மையானவங்க. நிறைய டேலண்ட் வருது, நிறைய முன்னேற்றம் வருது தென்னிந்தியாவில். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பாதுகாக்கணும். அப்படின்னாக்கா இது மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு எம்பி தொகுதியில் அதிகமாக்கி நம்மளுடைய வலிமையை, நம்மளுடைய அரசாங்க, அதாவது அரசியல் அதிகாரத்தை நம்ம இழக்கக்கூடாது. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுங்கெல்லாம் சொல்கிறது பகல் மோசடி, கொள்ளை. இதில் கோயம்புத்தூரில் அமித்ஷா சொன்னது ஞாபகம் இருக்கலாம், சதவீத படி தான் எல்லாருக்கும் அதிகமாகுன்னு. அது சதவீதத்துக்கும் விகிதாசாரத்துக்குள்ள வித்தியாசம்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் முதல்ல. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய பாதிப்பு வரும் தென் இந்தியாவுக்கு. அது தென்னிந்தியாவுக்கு பாதிப்புனாக்கா அது இந்தியாவுக்கே பாதிப்பு தான். ஸோ இந்தியாவை பாதுகாக்கிறதுக்குனாச்சும் இந்த தொகுதி வரை மறுசீரமைப்புலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஜெர்மனியில் 736 எம்பிங்க இருந்தாங்க. அதனால் பணம் நிறைய செலவாகுது அப்படிலாம் சொல்லிட்டு சட்டத்தெல்லாம் மாற்றி
630 தொகுதி எம்பிங்கெலாம் இருக்கலாம் அப்படின்னு சட்டத்தை திருத்தி இந்த எலெக்ஷனில் வந்து 630 தொகுதி தான் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட அதுக்கு எல்லை இருக்குது, அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அதனால் 106 எம்பிங்க இப்போ ஜெர்மனியில் குறைவு. சட்டப்படி அரசியலமைப்பு படி ஜெர்மனியில் 630 எம்பிங்க தான் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய லூப் ஹோல் இருந்தது, அதை பயன்படுத்தி அது பாட்டு எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருந்தது. அதே போல் தான் நம்ம ஊர்லேயும் அந்த 550 தாண்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருந்தாங்க. அந்த எண்ணிக்கையை, அந்த 550 எண்ணிக்கைகள் வந்து மீறக்கூடாது அப்படின்றது தான். அப்படி செஞ்சால் தான் இந்தியாவுக்கு நல்லது. அடுத்தது ராஜ்யசபாவில் 250 தொகுதி இருக்குது. அதுலேயும் இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்திய பாராளுமன்றத்தை, இந்திய அரசியல் அமைப்பை சீரழிக்காத இருக்கணும்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு, தொகுதிங்க எண்ணிக்கை மாற்றுறத அனுமதிக்கக்கூடாது. அதான் இந்தியாவுக்கும் நல்லது.